ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக முக்கியமான செய்தி. பிடிபிஆர்டியினுடைய வேக்கன்சி குறித்து மிக முக்கியமான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிபிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2% அமைச்சு பணிகளுக்கான வழக்கு முடிவுக்கு வந்ததை அடுத்து பணி நியமனங்கள் எல்லாம் முடக்கி விட்டுருக்காங்க. அதற்கான பணிகள் எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக டிஆர்பி சைட்லேருந்து போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ளாகவே பணி நியமன ஆணைகள் பிடிபிஆர்டிக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிடிபிஆர்டியினுடைய பணியிடங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் பல முறை போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அதனால் ஆசிரியர்கள் அவங்களோட குறைகளையும் நிராகரிச்சிடவும் முடியாது. அதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் அதே மாதிரி பிடிபிஆர்டியில் நிறைய பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதனால் பிடிபிஆர்டியில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கட்டாயமாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு மகிழ்ச்சி செய்தி தான். அஃபிஷியலாக வந்து இன்னும் ஓரிரு வாரத்தில் நமக்கு இதுக்கான தகவல் வந்து வெளியாகும். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.